ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்பாய் த க்ரூக்கட் மேனுன்னு சொல்லிட்டு நம்ம 2024 ரிலீஸ் ஆன ஒரு மூவியை இப்போ நம்ம லைன்ஸ் கேட் ப்ளே ஆப்லேயே வந்து வித் நம்ம தமிழ் டப்டோட ரிலீஸும் பண்ணிட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த படத்தோட பேர் எனக்கு ஆல்ரெடி தெரியும், பட் பார்க்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், ஏன்னா ட்ரெய்லர்லேருந்தே பார்த்தீங்கன்னா அது ஏதோ கொஞ்சம் ஒரு லோ பட்ஜெட் லோ குவாலிட்டி மூவி மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. அண்ட் நம்ம ஒரிஜினல் ஹெல்பாய் ஃப்ரான்ச்சைஸோட எங்கே ஒரு கனெக்டிவிட்டியோ இல்லை லிங்க் ஆகிற மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஹெல்பாயோட கேரக்டர் அண்ட் நம்ம 1950s டைம் லைனில் நடக்கிற மாதிரி ஸ்டோரி, அது மட்டும் தான் எனக்கு தெரியும். பட் ஓகே, இப்போ நம்ம தமிழ் டப்ல பண்ணியிருக்காங்களே, சரி அது எப்படி தான் இருக்குது இந்த மூவி தான் நானும் இந்த மூவியை பார்க்க ஆரம்பித்தேன். அண்டு ஸ்டார்டிங் நான் ஆக்சுவலி இந்த மாதிரி சொல்லவே மாட்டேன், பட் இந்த படத்தை ஸ்கிப் பண்ணால் உங்களுக்கு ரொம்பவே நல்லதுன்னு தான் ஷேர் பண்ணோம். ஸோ படத்தோட மெயின் கேட்டகிரி ஒரு ஹாரரான ஒரு மூவி தான், ஹாரர் த்ரில்லரு. நம்ம ஹீரோ ப்ளஸ் அவர் கூட வந்து ஒரு யங்கஸ்டான ஒரு ஏஜென்ட் கேரக்டராட்டம் இருப்பாங்க. ஒரு ஸ்பைடரை வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடம் வரைக்கும் அவங்க வந்து ட்ரெயின்லேயே வந்து அந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ட் அந்த ஸ்பைடர் வந்து கொஞ்சம் டெட்லியஸ்டான ஸ்பைடரான். பட் சடனாக ட்ரெயின்லேருந்து அது பாட்டுன்னு வெளியே எஸ்கேப் ஆயிரும். அண்ட் அதை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நடு ஃபாரஸ்ட்டில் இவங்க போய் மாட்டிப்பாங்க. அண்ட் அங்கே ஃபாரஸ்ட்டில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சில விச்சஸ் அண்ட் பேய் எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ அந்த ஸ்பைடரை பிடிக்க போய் கடைசியில் இவங்களே ஒரு இடத்துல மாட்டிட்டு அண்ட் அந்த விச்சுக்கிட்டேருந்து இப்படியெல்லாம் தப்பிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம ஹெல்பாய் கேரக்டர் வச்சு அவங்க கொஞ்சம் ஸ்டோரி எல்லாம் லிங்க் ஆகிருக்கு. ஏன்னா ஹெல்பாய்னாலே கொஞ்சம் இந்த மாதிரி பேய் அண்ட் ஹெல்லேருந்து வந்திருக்கார்ல, ஸோ அந்த ஸ்டோரியெல்லாம் அப்படி உள்ளே கனெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. பட் ஸ்டோரி கான்செப்ட் வைஸில் கூட ஏதோ ஓகே, அவங்க ஏதோ பண்ணியிருக்காங்க. ஆனால் படத்தோட ஒரு பிக்கஸ்டான டிசப்பாயின்மெண்ட்டான விஷயமே வந்து ஏன் இந்த ஹெல்பாய் கேரக்டர் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணீங்க. நார்மலான ஒரு மூவி வச்சுக்கிறோம், அவங்க பண்ணியிருக்கலாம். பட் ஹெல்பாயை வந்து அவங்க அந்த கேரக்டர் யூஸ் பண்ணதுனால ஹெல்பாய்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த காஸ்டியூம் அண்டு அந்த மேக் ஓவர் பண்ணியிருக்காங்களே, அதுவே ரொம்பவே கேவலமாக இருந்திருக்கு. அதான் புரியுது, அது கொஞ்சம் லோ பட்ஜெட்டான மூவி தான், அதனால் அவங்களுக்கு அவள் தான் இருந்திருக்கு, இதுதான் பண்ண முடியும், இதுக்கு மேலே அவங்களால பண்ண முடியலன்னு. பட் யாரோ ஒரு ஆள் வந்து அந்த கொஞ்சம் பெரிய காஸ்டியூம்லேருந்து ஆக்ட் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி தான் எனக்கு பர்சனலி தெரிஞ்சிருக்கு. அண்ட் அதனால பார்க்கும்போதெல்லாம் இது ஒரு ஹெல்பாய் மூவி மாதிரியே இல்லாத மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகிருக்கு. நம்ம ஒரிஜினல் ஹெல்பாய் நம்ம 2004 ரிலீஸ் ஆனதோ அண்ட் அதோட நெக்ஸ்ட் பார்ட் 2008 கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலில் பண்ணிட்டாங்க, ஹை பட்ஜெட் ஹை ப்ரொடக்ஷன் குவாலிட்டியோட. ஸோ அதே மாதிரியான இப்போ அந்த பேரெல்லாம் இருக்கு. அண்ட் ஏன் ரீசெண்டாக நம்ம 2019 ரிலீஸ் ஆன ஹெல்பாய் கூட பார்த்தீங்கன்னா நல்லபடியாக இருந்தது. கடைசி அந்த ஷோ டவுன்லலாம் கொஞ்சம் ரொம்ப ஸ்லாஷ்டாக காமிச்சிட்டு படத்தை கொஞ்சம் நல்லபடியாகவே ஆக்கிட்டாங்க. நான் அதை பார்க்கும்போது என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அண்ட் அதே மாதிரி அட்லீஸ்ட் இந்த மூவியாச்சும் இருக்கும்னு பார்த்தா அந்த ஃபுல் ஃபாரஸ்ட் லொக்கேஷன் உள்ளேயும் அண்டு அது கொஞ்சம் டார்க்கரான ஒரு டோனில் கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேடடான விஷுவல் நீங்கள் உள்ளே பார்ப்பீங்க. ஸோ அதனால நான் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகியிருந்தேன். அண்டு படம் பார்க்கும்போது அது கொஞ்சம் ஃபீல் ஆயிருந்தது, எதுக்குடா இதை பார்க்குறோன்னு. பட் ஓகே, நம்ம தமிழ் டப்ல வந்திருக்கு அண்ட் எப்படி இருந்திருக்குன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காகவே ஃபுல்லாக முடித்தேன். அண்ட் மை பர்சனல் ஒப்பீனியன் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஹாரர் அண்ட் ஏதோ ஒரு ஃபாரஸ்ட் த்ரில்லரான ஒரு ஸ்டோரி, கொஞ்சம் இந்த மாதிரி விச்சஸோட ஃபைட் பண்ணுற மாதிரி எல்லாம் வேணும்னா வேணால் இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மிச்சம் மீதி நீங்கள் ஹெல்பாய்க்காகலாம் இந்த படத்தை பார்த்துடாதீங்க, அதுதான் உள்ளே இல்லை. ஸோ அவர் நம்ம ஹெல்பாய் மாதிரியே இருக்க மாட்டார். அண்ட் அதனால இந்த படத்தை இன்கேஸ் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணால் ரொம்பவே நல்லது. நான் ஜென்ரிக்காக மூவி அப்படி சொல்ல மாட்டேன், பட் இது வந்து டோட்டல் லோ பட்ஜெட்டான மூவி அண்டு அது பார்க்கும்போதே தெரியுது அது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. சரி மூவிலாம் பார்த்து முடிச்சுட்டு அப்புறமா சரி எவ்வளோ தான் எடுத்துருக்கு கலெக்ஷன்லாம் போய் பார்க்கலான்னு போய் பார்த்தா படம் வந்து $20 million எடுத்துருக்காங்களாம். ஆனால் கலெக்ஷன் எடுத்தது வெறும் $2 million தான். கண்டிப்பாக தேட்டரில் இதை போய் யார் பார்த்துருவாங்களாம், செம்ம டென்ஷனாக இருப்பாங்க. என்ன நம்பி வந்தேன், கடைசியில் என்னையா காமிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பை த வே, இப்போதைக்கு நீங்களும் இந்த படத்தை பார்த்துட்டீங்க, இல்லை உங்களோட தாட்ஸ் எப்படி இருந்துருக்கானா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் ஜென்ரிக்காக நெகட்டிவ் ரிவ்யூஸ் அவ்வளோ தர மாட்டேன். என்ன இருந்தாலும் ஒரு மூவி வந்து எனக்கு அந்த என்டர்டெயின்மெண்ட் வரைக்கும் அந்த லிங்க் ஆனால் போதும், அது பார்க்குற அளவில் இருந்தால் ஓகே. ஒரு நல்ல மூவி பார்த்தேன், கொஞ்சம் என்ஜாய் பண்ணேன், இதெல்லாம் கொஞ்சம் இருந்ததுன்னு சொல்லலாம். பட் இதை ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கேன். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், இதுதான் நம்ம ஷார்ட்டான ரிவ்யூ. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிடுங்க அண்ட் அவங்களையும் கொஞ்சம் காப்பாற்றிடுங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ். See you in next video. Bye guys.